கடவுளையும் ஏமாற்றும் மனிதர்கள். செல்வந்தன் ஒருவன் தன் சொந்தக் கப்பலில் கடலில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். கப்பலில் பல கோடி ரூபாய்க்கு சரக்கு இருந்தது. திடீரென கடல் கொந்தளிப்பு, கப்பல் மூழ்கிவிடும் அளவுக்கு பெருங்காற்று வீசியது. மிகவும் ஆபத்தான இந்த வேளையில் செல்வந்தன் கடவுளுக்கு ஒரு நேர்ச்சை செய்கிறான். கடவுளே, என்னையும் இந்த கப்பலையும் ஆபத்திலிருந்து காப்பாற்றி கரை சேர்த்தால் என்னுடைய பங்களாக்களில் ஒன்றை விற்று அந்த பணம் முழுவதையும் கோயிலுக்கு காணிக்கையாகச் செலுத்துகிறேன் என வேண்டுதல் செய்தான். சிறிது நேரத்துக்குள் கடல் கொந்தளிப்பு நின்றது. கப்பல் எந்த ஆபத்துமின்றி கரை சேர்ந்தது. வீடு வந்து சேர்ந்ததும் செல்வந்தன், ஆகா, அவசரப்பட்டு பெருந்தொகைக்கு நேர்த்திகடன் செய்துவிட்டோமே என எண்ணினான். ஏனென்றால் அவனது பங்களா சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதிப்புள்ளது. பங்களாவை விற்க அறிவிப்பு கொடுத்தான். பலர் பங்களாவை விலைக்கு வாங்க வந்திருந்தனர். செல்வந்தன் அவர்களிடம் ஒரு கண்டிஷன் போட்டான். எனது பங்களாவில் ஒரு பூனை வளர்க்கிறேன். பங்களாவை விலைக்கு வாங்குகிறவர்கள் அந்த பூனையையும் சேர்த்தே வாங்க வேண்டும். பங்களா விலை 1 ரூபாய், பூனை விலை 1 கோடி ரூபாய். பங்களாவை வாங்க வந்தவர்கள் முதலில் குழப்பமடைந்தனர். பங்களா எப்படியும் 1 கோடி ரூபாய் பெறும். ஒருவர் தைரியமாக பங்களாவுக்கு 1 ரூபாயும் பூனைக்கு 1 கோடியும் கொடுத்து வாங்கிவிட்டார். செல்வந்தன் கடவுளிடம் வேண்டுதல் செய்தபடி பங்களா விலையான 1 ரூபாயை ஆலயத்தில் காணிக்கையாகச் செலுத்தி நேர்த்திக் கடனை தீர்த்து கொண்டான். கடவுளையும் ஏமாற்றும் மனிதர்கள் பூமியில் அதிகமாகிவிட்டதால் கடவுள் மனம் நொந்து கல்லாகிவிட்டார்.